இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளினுடைய இந்த அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவரை இந்த அமர்வுக்கு வரவேற்கிறேன். அதே நேரத்தில் அடுத்த கட்டமாக நாம பார்க்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது பெரிய மாநிலங்கள், இந்தியாவினுடைய பெரிய மாநிலங்கள், வெஸ்ட் ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் இந்தியாவினுடைய மாநிலங்களினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். திருமிகு தமிழிசை, நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பெற விரும்புகிறேன். கிட்டத்தட்ட நம்ம தென்னிந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் முடிவுகளையும் பார்த்திருக்கிறோம். என்டிஏ கூட்டணிக்கு ஒரு கணிசமான ஒரு வாய்ப்பு என்பது தென்னிந்திய மாநிலங்களில் இருப்பதாகத்தான் எக்ஸிட் போல் முடிவுகள் என்பது காட்டுகிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. முதலில் நான் மக்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இவர்களெல்லாம் நாங்கள் பலவீனமாக இருக்கின்றோம் என்று எதிர்க்கட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற தென் மாநிலங்களிலேயே நாங்கள் பலம் பெற்று வருகிறோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே பலம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற பலமோடு இருக்கின்ற மற்ற மாநிலங்களில் கூடுதல் பலத்தை தான் பெறுவோம். ஏனென்றால் தென் பகுதியில் அரசியல் என்பது முற்றிலுமே மாறுபட்ட அரசியல். குறிப்பாக தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திராவிட கட்சிகளின் துணை இல்லாமல், திராவிட கட்சிகளின் கூட்டணி இல்லாமல் துணிச்சலாக ஒரு முடிவெடுத்து அதை இந்த தேர்தலில் சந்தித்து கடுமையாக உழைத்து அதன் மூலம் நாங்கள் வாக்குகளையும் அதிகரித்திருக்கிறோம். நாங்கள் வாங்கக்கூடிய இடங்கள், இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது இந்த கருத்து கணிப்பில் வந்திருக்கும் இடங்களை விட அதிகமான இடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. ஆக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பது உண்மை. வருங்காலத்தில் ஒரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு தேசிய கட்சி வரவே முடியாது, தேசிய கட்சி கூட்டணி வரவே முடியாது என்ற சூழ்நிலை தமிழகத்தில் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திராவிட கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சிகளோடு இணைந்திருந்தால் மட்டுமே ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஏனென்றால் முதலில் எவ்வளவு இடங்கள் பெறுகிறோம், எவ்வளவு சதவீதம் பெறுகிறோம் என்பதை விட ஒரு அரசியல் தாக்கம், ஒரு அரசியல் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோமா இல்லையா? ஆக இது தமிழக அரசியல் 67ற்கு பிறகு இது மிகப்பெரிய தாக்கம் தான். ஆக அதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் சொல்ல போனால் இன்னும் அதிகமாக, ஏனென்றால் வெளிப்படையில் தெரியாமல் கூட இன்னும் பல இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் அதிகமாக வாக்கு சதவீதமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழகத்திற்கு அதிக முறை வந்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பக்க பலமாக இருந்தது என்பதை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். இன்னொன்று, அவர்களின் திட்டங்கள். ஏனென்றால் நான் இதை ஒரு நன்றி தெரிவிக்கும் ஒரு தேர்தலாகவே தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இதுவரை மத்திய அரசு கொடுக்காத பல திட்டங்கள், ஒரு வீட்டில் ஒருவராவது மத்திய அரசின் திட்டங்களினால் பலனடைந்திருப்பார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆனா அது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் நமக்கு எதிரொலிக்கலையே. கிட்டத்தட்ட 36 39 இடங்கள் இந்தியா கூட்டணிக்கும், 1 3 இடங்கள் என்டிஏ கூட்டணிக்கும் அப்படின்னு இருக்கு. நீங்க சொல்ற அளவுக்கான ஒரு தாக்கம் எதிரொலித்து இருக்குமே, ஆனால் அது இன்னும் பெரிய நம்பர்ஸா மாறி இருந்திருக்கும்ல. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அதனால தான் நான் சொல்றேன், தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், ஒரு பிரசன்ஸை ஏற்படுத்தி. இன்னொன்று, இந்திய கூட்டணியின் வெற்றி ஒன்றும் அவர்களின் வெற்றி அல்ல. இன்னும் சொல்ல போனா எதிரில் உள்ள கூட்டணி, எதிரில் உள்ள வாக்குகள் பிரியாமல் இருந்திருந்தால் இன்று அவர்களுக்கு அந்த இடம் கிடைச்சிருக்காது. ஆனா துணிச்சலாக வாக்குகள் பிரிந்தால் கூட நமக்கு என்று ஒரு தாக்கத்தை வருங்காலத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று எடுத்த முடிவு. அதனால் நீங்க வருங்காலத்தில் கூட பாத்தீங்கன்னா பிரிந்திருந்த கட்சிகளின் கூட்டு தொகையை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தி கூட்டணியின் கூட்டு தொகை பாத்தீங்கன்னா இது அதிகமா தான் இருக்கும். ஆக அதில் ஒன்று பெருமை இல்லை. இன்னைக்கு நான் மறுபடியும் அழுத்தி சொல்வேன், இந்தி கூட்டணியின் வெற்றி அவர்கள் அரித்மேட்டிக்னால் தான் வெற்றி இருக்கக்கூடும். ஆனா இதை விட அதிகமா இடங்கள் வரும் என்று நான் நம்புகிறேன். நீங்க சொல்ற மாதிரி எதிரொலிக்கலன்னு சொன்னா கூட தமிழகத்தில் உள்ள இது பிக்சரே வேற, படமே வேற. ஏனென்றால் வெளியே கூட மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கவில்லை என்று சொல்வதற்கு கூட சில தயக்கங்கள் இருந்திருக்கலாம். அதனால என்னை பொறுத்த மட்டில், தமிழகத்தை பொறுத்த மட்டில் இதுல வெளிப்படையாக தெரிகின்ற இடங்களை விட, வெளிப்படையாக தெரிகின்ற சதவீதத்தை விட நிச்சயமாக அதிக இடங்கள் பெறுவோம் என்று நான் மிக அழுத்தமாக நம்புகிறேன். ஓகே, நீங்க 2019 முடிவுகளையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல. அப்படி எதிர் அணி சிதறி இருக்கிறது அல்லது எதிரில் இருக்கக்கூடிய வாக்குகள் சிதறி இருக்கு அப்படின்னா அப்ப 2019 சூழலை இப்ப 24 ஒப்பிட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு இல்லையா? இல்ல,
2019 நீங்க 2024 கூட ஒப்பிடவே முடியாது. ஏனென்றால் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்பொழுது அவங்க எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்று மக்கள் இன்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு வேறு மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா இப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. அதனால்தான் அவங்களோட கணக்கு விதமாக அவர்கள் இடங்களை அதிகமாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர மக்களின் ஆதரவு என்று வரும்பொழுது அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக வாக்குகளை பெற்று தருகிறது, அதிக ஒரு இடத்தை பெற்று தருகிறது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான். திமுக கூட்டணியால பிரிய முடியல. ஒருவேளை திமுக கூட்டணி பிரிஞ்சிருந்தா அவங்களோட வாக்குகள் சிதறி இருக்கும். ஆக சிதறப்பட்ட வாக்குகளை கூட, சிதறிவிட்ட இடங்களில் கூட நாங்கள் ஒரு சிறந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதைத்தான் நான் இங்க சொல்ல விளைகிறேன். இன்னொன்று, திராவிட இயக்கங்களுக்கு மாறாக ஒரு தேசிய சக்தி வரவே முடியாது அப்படின்ற இடத்தை மாறி ஒரு தேசிய சக்தி கூட உருவெடுக்க முடியும் என்ற ஒரு ஆரம்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஓகே, நான் நியூஸ் 18 எக்ஸிட் போல தாண்டி மற்ற போல் ஆஃப் போல் முடிவுகளினுடைய அந்த உங்களுடைய கருத்தையும் கேட்க விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 400க்கும் மேல் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை தொடர்ச்சியாக என்டிஏ கூட்டணி, பிரதமர், உள்துறை அமைச்சர் முன்வைத்திருந்தார்கள். அந்த நிலையில 300க்கு மேல, கிட்டத்தட்ட 371 வரைக்கும் இந்தியா நியூஸ் மாதிரியான ஏஜென்சிஸ் போல் ஆஃப் போல் முடிவுகளை கொடுத்திருக்காங்க. அதை பத்தின உங்களுடைய பார்வையும் பெற விரும்புகிறேன். அதாவது வெற்றி பெற்று விடுகிறோம். இன்னும் சொல்ல போனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழகத்தில் எப்படி அதிக இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதே போல அகில இந்திய அளவிலும் அதிக இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருப்பதை போல 370 பாரதிய ஜனதா கட்சிக்கு, 400 பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு. இதில் நாங்கள் அழுத்தமாகவும் மிகவும் தீவிரமாகவும் இருக்கிறோம். இந்த இடத்தை நாங்கள் தொட்டு விடுவோம் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதிர்க்கட்சியின் வாதத்தை நீங்க பார்க்க வேண்டும். ஏதோ முதல் 2 பேஸுக்கு அப்புறம் பாஜக கூட்டணி சிதறிவிட்டது என்பதை போலவோ, தோல்வி அடைய போகிறது என்பது போலவோ ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் தான் வெற்றி பெற போகிறார்கள். ஒரே நாள்ல நாங்க பிரதமரை கூட தேர்ந்தெடுத்துருவோம். ஏன்னா ஒரே நாள்ல அவங்க கூட முடியல இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து, ஆனா பிரதமரை தேர்ந்தெடுத்துருவோம் சொல்லுகின்ற ஒரு மாய தோற்றம் உடைக்கப்பட்டு இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறதா இல்லையா? ஆக சுதந்திர இந்தியாவில் 3வது முறை ஒரு பிரதமர் நிச்சயமாக வர இருக்கிறார் என்பது மிகப்பெரிய சரித்திர சான்று. அதே மாதிரி எவ்வளவு பலம் பொருந்திய பிரதமராக இருக்கிறார் என்பதும் ஒன்று. ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தெற்கில் இவங்க ஒண்ணுமே இல்ல, தெற்குல வாஷ் அவுட், தெற்குல ஒண்ணுமே கிடையாது, பிரசன்ஸே கிடையாதுன்னு சொன்னதை மாற்றி தெற்குலையும் எங்களால் பலம் பெற முடியும் என்று தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு இன்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய அரசியல் சாதனை தானே. ஓகே, மிக்க நன்றி திருமிகு தமிழிசை. எங்களோடு இந்த அமர்வில் பங்கேற்று நியூஸ் 18 மெகா எக்ஸிட் போல் தொடர்பான உங்களது பார்வைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த அமர்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு TKS இளங்கோவன் அவர்கள் இணைகிறார். அவரை இந்த அமர்வுக்கு வரவேற்கிறேன். திரு இளங்கோவன், நம்ம இடைவேளைக்கு பிறகு நான் உங்களுடைய கருத்துக்களை கேட்டு பெற விரும்புகிறேன். அதே நேரத்தில் மிக முக்கியமான மாநிலங்கள் குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களினுடைய மெகா எக்ஸிட் போல் முடிவுகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன.